பாலன் ஒரு பெரிய அதிகாரி. அவனது தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. தன் நண்பர்களுக்கு தெரிந்தால் கேவலம் என்று கருதி பாலன் தன் தந்தையை யாரிடமும் அறிமுகப்படுத்த மாட்டான். ஒருமுறை தந்தை அவனது அலுவலகத்திற்கு வந்தபோது, யார் இந்த ஆள் என்று கேட்ட நண்பர்களிடம், யாரோ பிச்சைக்காரன் போல. தந்தை அமைதியாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். சில நாட்களில் தந்தை இறந்து போனார். அவரது பழைய பெட்டியை திறந்த பாலனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் பாலன் சிறுவயதில் அணிந்த முதல் ஜோடி காலணிகள் மற்றும் அவனது பள்ளி பருவத்தின் ஒவ்வொரு சாதனையும் செய்தித்தாள் வெட்டுகளாக பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. அதன் அடியில் ஒரு கடிதம் இருந்தது. மகனே, நான் செருப்பு தைப்பவன் என்பதில் உனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வருமானம்தான் உன்னை ஒரு அதிகாரியாக்கியது. என் கைகள் அழுக்காக இருக்கலாம், ஆனால் உன் எதிர்காலம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் உழைத்தேன். என் நிழல் உனக்கு அசிங்கமாக தெரிந்தால் இனி நான் உன் அருகில் வரமாட்டேன். நன்றாக இரு. தந்தை தன்னை ஒரு பிச்சைக்காரன் என்று சொன்னபோது கூட மறுப்பு சொல்லாமல் சென்றதற்கு காரணம் தன் மகனின் கௌரவம் கெட்டுவிடக்கூடாது என்பதுதான் என்று புரிந்தபோது பாலன் நிலைகுலைந்து போனான்.